நீட் தேர்வு தொடர்பாக நீங்க இதே அஜெண்டா வந்து திமுக வந்து ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம். தேர்வுலையும் அப்படி சொல்லிதான் போட்டிட்டாங்க. ஆனா எல்லா கட்சிகளும் அதை பத்தி பேசலாம் அப்படின்னு இப்ப பேசுறாங்களா? இப்ப நான் கேட்டது 2026 5 குழந்தைகள் இறந்துட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் 5 மாணவிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. கோயம்புத்தூர்ல கீர்த்தனா, நம்ம சேலத்துல கோபிகா, தர்மபுரியில ஒரு மாணவி, கிருஷ்ணகிரியில ஒரு மாணவி, அரியலூர்ல ஒரு மாணவி. இந்த ஆண்டு மே மாசம் எல்லாரும் தற்கொலை பண்ணிட்டாங்க. இதை பத்தி யாரும் பேசலையே. நான் சொல்றேன், இதை பத்தி யாருமே பேசல, யாருமே அந்த கவனத்துக்கு வரல. எக்ஸப்ட் சிபிஎம் தவிர. சிபிஎம் மட்டும் போய் கோயம்புத்தூர்ல இருக்க மாணவியை பார்த்துருந்தாங்க. இந்த நீட்னால தற்கொலைங்கிறது கூடியிருக்கு. இதை நம்ம சாதாரணமா விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சார் இப்போ ஒரு தேர்தலும் இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு தேர்தலும் கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் 5 மாணவிகள் இந்த ஆண்டு தற்கொலை செஞ்சிருக்காங்க. ஆனா இதை பத்தி எந்த விவாதமும் தமிழ்நாட்டில் இல்லைங்கிறதும், பிரைம் டைம் நியூஸ்ல 5 மாணவிகள் தற்கொலையை பத்தி எந்த ஒரு விவாதமும் இல்லை. எந்த அரசியல் கட்சியும் அதை பத்தி பேச மாட்டேங்குது. ஏங்கிறது என்னுடைய கேள்வியா இருக்கு. ஏனென்றா சாதாரணமாயிருச்சா? நம்ம குழந்தைகளுடைய உயிர்களுடைய மதிப்புங்கிறது சாதாரணமாயிருச்சா? நம்ம பொறுத்த மட்டும் அந்த நம்ம இது வந்து சாதாரண நடக்கிற விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டோமா? மொத்தம் இது வரைக்கும் 34 குழந்தைகள் கடந்த 2017 ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் தான் இருக்கிறதுலே அதிகமானது. 5 பேர் இன்னைக்கு இந்த வருஷம் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லா கட்சிகளும் அமைதியா இருக்கு. ஏன் இதை பத்தி விவாதம் இல்லை? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்க இதை மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லுவோம். அதை அவங்கள்ட்ட போய் நாங்க சந்திச்சு அவர்களுடைய இழப்பை எங்களால எவ்வளவு ஈடுகட்ட முடியுமோ அதை செய்வோம். அந்த பயணத்தை தான் நாங்கள் எடுத்துருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் நீட் என்பது தமிழ்நாட்டுக்கு சரி, இந்தியாவுக்கே கூடாதுன்னு நினைக்கிறோம். தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே கூடாது. அதனாலதான் நாங்க முதல்ல நல்ல கேள்வி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பிரதான பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இது வரைக்கும் 90 பேப்பர் லீக் நடந்திருக்கு. 90 பேப்பர் லீக் நடந்திருக்கு. இந்த 90 பேப்பர் லீக்கும் நார்த் இந்தியாவில நடந்திருக்கு, சவுத் இந்தியாவில் நடக்கல. எல்லாமே பாஜக ஆளும் மாநிலங்கள்ல தான் நடக்குது. அதுக்கான அந்த பேப்பர் லீக் எல்லாமே பாஜக ஆளும் மாநிலங்கள் நடக்குது. அதனுடைய விளைவா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டு சிண்டிகேட்டா நடக்குது. ஆர்கனைஸ்ட் சிண்டிகேட்டா, அதுவும் கோச்சிங் சென்டரோட ஃபுல் பேக்கிங்கோட நடக்குது. கோச்சிங் சென்டர்ங்கிறது ஒரு வருஷத்துக்கு மட்டும் கோச்சிங் சென்டருக்கு இந்தியாவுடைய மாணவ மாணவிகள் கொடுக்கிற பணம்ங்கிறது 1,26,000 கோடி ரூபாயா இருக்கு. 1,26,000 கோடி ரூபாய் வெறும் பீஸா மட்டும் நீட் கோச்சிங் சென்டர்ஸ்க்கு போகுது. தமிழ்நாட்டில இருந்து மட்டும் 5,000 கோடி ரூபாய்க்குள்ள பிசினஸ் ஆயிடுச்சு கோச்சிங் சென்டர். கோச்சிங் சென்டர்ங்கிறது சாதாரணமா எந்த ஒரு வரைவரைக்கும் இல்லாம சாதாரணமா பணம் பார்க்கிற ஒரு கம்பெனி ஆயிடுச்சு. அதற்கு இதை பத்தி எந்த ஒரு ரெகுலேட்டரியும் கிடையாது. அரசாங்கத்தை பொறுத்த மட்டும், மோடி அரசாங்கத்தை பொறுத்த மட்டும், பாஜக காரர்களை பொறுத்த மட்டும், குறிப்பிட்ட விதத்தில் நீங்க சொன்ன பிரதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி கேள்வி கேட்டார். அப்ப என்ன சொன்னார் பிரதான்? இதை உடனடியா நிறுத்துவோம் சொன்னார். இப்ப என்ன கேட்டா, நாங்க ராணுவ விமானத்தை அனுப்புறோம், ராணுவ ஹெலிகாப்டர் அனுப்புறோம். ஏதோ கொஸ்டின் பேப்பரை கொண்டு போறது, கொஸ்டின் பேப்பரை கொண்டு போறதுக்கு ராணுவ விமானத்தை அனுப்புறேன், ஹெலிகாப்டர் அனுப்புறேன். எங்கேயோ லீக் நடக்குது, இங்க மதுரையிலையும் சேலத்திலையும் ஹெலிகாப்டர் அனுப்பியிருக்காங்க. எங்க லீக் நடக்குது அங்கே விட்டுட்டாங்க. இங்க கோட்டாலையும் உதய்பூர்லயும் தேராதூன்லயும் உத்தரப்பிரதேசத்திலயும் லீக் நடக்குது. அந்த லீக்கை விட்டுட்டாச்சு. இங்க சேலத்திலையும் திருச்சியிலையும் மதுரையிலையும் பாத்தீங்கன்னா விமானம் வந்தது, ராணுவ விமானத்தில் கொஸ்டின் பேப்பர் பறந்தது, திருநெல்வேலி செஞ்சது. என்ன கதை? என்ன டிஜிட்டல் இந்தியா? அப்புறம் மண்ணாங்கட்டி டிஜிட்டல் இந்தியா. இவர்களை பொறுத்த மட்டும் இவர்கள் பண்ற வேஷம் என்னன்னா மக்களை திசை திருப்பணும். 1,26,000 கோடி ரூபாய் உள்ள பிசினஸ் ஆயிடுச்சு இந்த கோச்சிங் சென்டர் பிசினஸ். இதனால வர்ற வருமானம் தான் பாஜக காரர்களுடைய இந்த தவறான கொள்கைக்கு காரணம். பிரதான் பதவி விலக வேண்டும். இந்த கூட்டத்தொடரில் நாங்கள் மீண்டும் வலியுறுத்துவோம். கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்போம். இந்த கூட்டத்தொடரில், குளிர்கால கூட்டத்தொடரில் ராகுல் காந்தி அவருடைய தலைமையில பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது மிக கடுமையாக பாராளுமன்ற கூட்டத்தில் வலியுறுத்துவோம்.
அணை விவகாரத்துல தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி, நீர்வளத்துறை அமைச்சரும் சரி, எந்த ஒரு எதிர்வினையோ எந்த ஒரு பதிலும் அளிக்காம இன்னும் அமைதியாவே இருக்கு. அவர்கள்ட்ட கேளுங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் மிக தெளிவா இருக்கும். எங்களுடைய செயற்குழு கூட்டம் நடக்கும் போதும் சரி, நாங்க ரொம்ப தெளிவா தீர்மானம் போட்டோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தீர்மானம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேகதாது அணை கட்டக்கூடாதுங்கிறதுல மிக தெளிவாக இருக்கு. எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் உச்சநீதிமன்றத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் கேட்காமல் அங்க அணை கட்ட முடியாது, புது அணை. அதே மாதிரி இதை அனுமதி கொடுக்க வேண்டியது மோடி அரசு. மோடி அரசு இதுல கர்நாடகாவுக்கு உதவி செய்யக்கூடாது. மோடி அரசு இதுல பாரபட்சம் காட்டக்கூடாது. மோடி அரசு கர்நாடகா தமிழ்நாட்டில் மாற்றாந்தான் நண்பரோடு பார்க்கக்கூடாது. மோடி அரசுடைய அனுமதி இல்லாமல் மேகதாது கட்ட முடியாது. எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, டாக்டர் அன்புமணி ராகுல் காந்தி இழுத்து விடுறாரு மேகதாதுல. மோதியே கேட்கறதுக்கு தைரியம் இல்ல. மோடி தான் மத்தியில பிரதமரா இருக்காரு, ராகுல் காந்தியா பிரதமரா இருக்காரு. ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர். கர்நாடக அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. அது சித்தராமையா இருக்கட்டும், அது சிவகுமார் அவர்களா இருக்கட்டும், அல்லது திரு தேவகவுடா அவர்களா இருக்கட்டும், எடியூரப்பாவா இருக்கட்டும், எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. கர்நாடகாவுக்கு தண்ணி வேணும் அவங்களுக்கு. நம்ம எல்லாரும் ஏன் ஒன்னா இருக்க மாட்டோம்? நம்ம மட்டும் ஏன் பழைய காங்கிரஸ் மேல பழி போடணும்? காங்கிரஸ் எப்ப இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு? காங்கிரஸை பொறுத்த மட்டும் இப்பவும் சொல்றேன், குறுவை சாகுபடி படிக்கு காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக தண்ணீர் திறந்து விடணும். தண்ணீர் திறந்து விடாம காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதோ அல்லது மேட்டூர் அணைக்கு தண்ணி வராமல் ஆக்குறதோ துரோகம். இது உச்ச நீதிமன்றத்திற்கு தீர்ப்புக்கு எதிரானது. இதற்கு தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதை தமிழ்நாடு அரசு பொறுத்த மட்டும் இதை சட்டப்பூர்வமாக அணுக வேண்டும். நம்மளுடைய தண்ணி நம்முடைய உரிமை. உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது, 2018 தீர்ப்பு. ஏன்னா இது தண்ணி இல்லாத காலத்துல நீங்க உங்களுக்கு மழை பெய்யலைன்னா அதுக்கு காரணம் காட்டிட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்காம இருக்க முடியாதுங்கிறது சொல்லுது. நீங்க தண்ணி அடைச்சி வச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட தண்ணி இருக்கு, ஆனா நிறைய தண்ணி மழை பெய்யல, அதனால நாங்க தண்ணி திறந்து விட முடியாது காரணம் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை திறந்து விட வேண்டியது கடமை அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. அதை நாங்க வலியுறுத்துறோம். என்னைய பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவா சொல்லுவோம். ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானா நீட்டை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக நாங்கள் முடிவு. மேகதாதை பொறுத்த மட்டும் நியாயமான முடிவு ராகுல் காந்தி இருப்பார். இதுல நியாயம் எடுத்தாவே போதும். மேகதாது அணையை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு அரசிடம் கேட்காமல் மேகதாது அணை கட்ட முடியாது. மத்திய அரசு தமிழ்நாடு அரசு கேட்காம மேகதாது கட்டாம மட்டும் பார்த்துட்டா போதும். அது ராகுல் காந்தி நியாயமா பண்ணுவார். நியாயமா தான் நம்ம கேட்கிறோம். நம்ம ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் கேட்கல. பிரதமர்கிட்ட எந்த பிரதமரா இருந்தாலும் நம்ம கேட்கிறோம், நம்ம நியாயம் தான் கேட்கிறோம். நம்மளுக்கு நியாயமே கிடைக்க மாட்டாங்க. நியாயமா கிடைக்க வேண்டிய உரிமையை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு 78 கோர்ட்டுக்கு போக வேண்டியா இருக்கு, 78 போராட்டம் பண்ண வேண்டியா இருக்கு, 78 தீர்மானம் போட வேண்டியா இருக்கு. நம்ம சொல்றது நியாயமா கிடைக்கும். மோடி நியாயம் இல்லாமல் நடக்கக்கூடாது. மோடியை பொறுத்த மட்டும் இந்த மேகதாது அணையில அரசியல் பண்ணக்கூடாது. ஏன்னா பாஜக தலைவர்களுடைய அழுத்தம் கர்நாடகாவில இருந்து மிக அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க பாஜக தலைவர்கள் எல்லாருக்கும் என் மேல நான் எல்லாரும் மரியாதை வச்சிருக்கேன். அவர் எதுவும் நான் சொல்லல. நான் அவங்க எல்லாரும் போய் தயவு செய்து மோடி அவர்கிட்ட சொல்லணும், மேகதாதுக்கு அப்ரூவல் கொடுக்கக்கூடாது. இது எடுக்க வேண்டியது முதலமைச்சர். எங்களை பொறுத்த மட்டும் எந்த ஒரு அரசும் முதலமைச்சர் தான் எடுக்கணும். முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவர் தீர்மானம் கொண்டு வந்தாரு சட்டமன்றத்தில். அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சு, எதிர்கட்சியா இருக்க திமுக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துச்சு. அந்த அமெண்ட்மெண்ட்டை ஏத்துக்கிட்டாரு. எப்பவுமே யூஸ்வலா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எதிர்கட்சி கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டை ஒத்துக்க மாட்டாங்க. அது கலைஞர் காலமா இருந்தாலும் சரி, ஜெயலலிதா காலமா இருந்தாலும் சரி, அவர் ஸ்டாலின் அவர்களுடைய காலமா இருந்தாலும் சரி, எதிர்கட்சி கொண்டு வந்துச்சுன்னா எடப்பாடி காலமா இருந்தாலும் சரி, அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த திரு விஜய் அவர்கள் ஒத்துக்கிட்டார். இந்த பாரம்பரியத்தை பாராட்டுகிறோம். எதிர்கட்சி நல்லது சொன்னாலும் கேட்டுக்கிறக்கூடிய அந்த தன்மை என்பது முதலமைச்சருடைய என்னை பொறுத்த பாராட்டக்கூடியது. அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்க எங்களுடைய கோஆர்டினேஷன் லெவல்ல சொல்லுவோம். பப்ளிக்கா சொல்றது நியாயமா இருக்காது. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க கூட்டணியில் அங்க வைக்கிறோம். உறுப்புணர்ச்சியோட நாங்க இந்த விஷயத்தை சொல்லுவோம். எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய அமைச்சர்கள் இந்த அரசியல பங்குல இருக்காங்க. அவர்களும் இந்த கருத்தை முதலமைச்சர் எடுத்து சொல்லுவாங்க. இது அடுத்த கட்டமா எப்படி எடுத்து போறதுங்கிற பத்தி கூட்டணி கட்சியா இருக்கிற தாவகாவோட பேசுவோம். ஏழைகளுக்கு ஏதாவது கிடைச்சிருச்சா? பணக்காரங்களுக்கு கொடுக்காது. ஏழை வாழைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சா? ஏதாவது என்ன பெரிய கலெக்டர் வேலை அள்ளி கொடுத்துட்டாங்க. ஒரு அரசியல் இளநிலை உதவியாளராக போட்டிருக்காங்க. அது பர்சனலைஸ்
ஹெல்ப்பரா போட்டிருக்காங்க. அதை கொடுக்க முடியும். என்னடா ஏழை வாழைகளுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா அந்த குடும்பம் நல்லா இருந்தது. நடாதுன்னா நம்மளுக்கு நம்ம ஃபாரின் டூர் எடுத்து கெட்டு போயிருப்பாங்க. ஏன் இந்த அகங்காரம், இந்த ஆணவம்? ஏழைகளுக்கு வேலை கிடைக்கிறதுல அவர் எதா இருந்தாலும் சரி, ஏழைகளுடைய குடும்பங்கள் பாதுகாப்பா இருக்கிறது எந்த ஒரு மனிதாபமான அரசு சரி அதை செய்யணும். அதை நாங்க ஆதரிக்கிறோம். மோடிஜி அமித்ஷாவும் மோடிஜி இடைத்தேர்தல் நடத்த விட மாட்டாங்க. உங்களுக்கு அவர்கள் கட்டாயப்பட்டுட்டே இருக்காங்களா? இடைத்தேர்தலே வரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவர்களை பொறுத்த மட்டும் புது வகையான சதி வருது. பாஜகவை பொறுத்த மட்டும் இடைத்தேர்தலை சந்திக்க ரெடியா இல்ல. அவருடைய தோழர்களா இருக்கிற அதிமுக இடைத்தேர்தலாவே பயமா இருக்கு. அவர்களுக்கு குளிர்காய்ச்சல் வந்து போல இருக்கு அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கு. அதனால அவர்களை பொறுத்த மட்டும் தேர்தலே வேறாம நினைக்கிறாங்க. அதனால கோர்ட்ல யாரோ ஒரு ஆள் அனுப்பிவிட்டு கோர்ட்ல ஒரு தடையை வாங்கி வச்சிருக்காங்க. இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது. இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்ல போய் தடை வாங்கி வச்சிருக்கிறது. அது நடக்குது. தேர்தல் கமிஷன் தன்னுடைய கடமைகளை 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டாரோ, மரணம் நடத்திட்டாரோ, அதுக்கு உரிய பிரதிநிதியை நடத்துறதுக்கு தேர்தல் நடத்தணுங்கிறது அவருடைய சட்டம். அதை நடத்தாம தட்டி கட்டிக்குதாங்கிறத பார்க்கணும். 6 மாசம் ஆகட்டும், இதை பத்தி திருப்பி பேசுவோம். எங்களை பொறுத்த மட்டும் 6 மாசத்துக்கு அப்புறம் இதற்கு உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. சரியா? ரொம்ப நன்றி. எல்லாரையும் சந்திச்சிடலாம். ரொம்ப நேரம் லேட் ஆயிடுச்சு.